பூமி சிதா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசியான் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். சித்தார்த் வந்து ஒரு சீட்ட வந்து எடுக்க சொல்றாங்க. உடனே அந்த சீட்ட வந்து எடுக்குறாங்க. "அண்ணா நீ படிக்க வேணாம். நாங்க படிச்சு சொல்றோம்ன்னு" சொல்லிட்டு தர்ஷினி வந்து வாங்கி சீட்ட படிக்கிறாங்க. கண்ண கட்டிக்கிட்டு பொண்டாட்டி எங்க இருக்காங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு முத்தம் குடுக்கணுங்கிற மாரி சொல்றாங்க. இத வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கே ஒண்ணும் புரியல. "என்னடா அது இப்படியெல்லாம் வந்திருக்கே!" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு வேற வழி இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற வழியே இல்லண்ணே. நீ வந்து கண்டிப்பா இத செஞ்சு தான் ஆகணுங்கிற" மாரி சொன்னப்ப, கரெக்ட்டா வந்து கண்ண கட்டிர்றாங்க. சித்தார்த்தால கண்டுபிடிக்க முடியுமா? இல்லையான்னு சொல்லி ரொம்பவே சுவாரஸ்யமா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா சித்தார்த் வந்து கண்ண கட்டிட்டு, அப்படியே அவங்க கண்டுபிடிக்கவே முடியாத போல இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஒரு பக்கம் சித்தார்த் மாட்டுக்கும் எதார்த்தமா ஸ்லிப் ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து ராணி பிடிக்கலான்னு பார்க்குறப்ப, சித்தார்த் கரெக்ட்டா வந்து முத்தம் குடுத்துர்றாங்க. இத வந்து பார்த்துர்றாங்க. பரவாயில்லையே பொண்டாட்டி புருஷன விட்டு குடுக்க மாட்டா. புருஷன் பொண்டாட்டிய வந்து விட்டு குடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது, வாழ்க்கை ரொம்பவே சூப்பரா ஜம்முன்னு தான் இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மனோ இருக்காங்கல்ல, அவங்க எல்லா சக்தியோட இந்த மண்டபத்துக்கு வேக வேகமா வராங்க. "பொம்மி நான் உனக்காக தான் வரேன்" அப்படின்னு சொல்லி மனோ வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரகுவரன், சாவித்திரி இவங்க எல்லாரும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த வீட்ல மட்டும் எல்லாரும் நிம்மதியா, சந்தோஷமா இருக்காங்கன்னு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மனோ போனவன் எங்க போனான்? எப்படி இருக்கான்னு கூட தெரியலங்கிற மாரி அந்த இடத்துல அவங்க மாட்டுக்கும் பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் கூட. ராணி உன்கிட்ட கொஞ்சம் தனியா வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, "என்னய்யா? நான் உன்ன புடிக்க போனப்ப நீ முத்தம் குடுத்தியே, அத பத்தி பேசி சண்ட போட போறியா?" "இல்ல, வேற ஒரு விஷயமா பேசணும்னு" சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. "நான் உன்கிட்ட திருப்பியும் சொல்றது தான், நீ என்ன ஏமாத்த பார்க்குற." "என்னய்யா சொல்ற? நான் எதுக்குய்யா உன்ன ஏமாத்த போறேன்? நீ யாரு மேலய்யா நம்பிக்கை வச்சிருக்க? என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியா இல்லையா? இத்தன நாளா வச்சிருக்கேன். ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மையாக்குவியா? பொம்மி வருவான்னு சொன்னேன். பொம்மி தாலி எடுத்து குடுப்பான்னு சொன்னேன். அப்பதான் நான் உன்ன ஏத்துப்பேன்னு சொன்னேன். இது எல்லாம் நீ உனக்காக தானே சொன்ன. பொம்மி வருவதற்கான அறிகுறியே தெரியல. என்னய்யா சொல்லிட்டு இருக்க? தாலி என்ன நீ எனக்கு இப்ப கட்ட போறியா? அக்கா வந்து தாலி எடுத்து குடுப்பாங்க. நீ கட்டுவேன்னு தானே சொன்ன." அப்படின்னு சொல்றப்ப, "சரி நான் இப்ப கையில தாலி எடுக்கிறேன். உங்க அக்காவ என்ன கட்ட சொல்றியா? எடுத்து குடுக்க சொல்றியா?" அப்படின்னு சொல்லி மஞ்ச கயிற வந்து வச்சிருக்காங்க. இத பார்த்தோனே, "யோவ்! என்னையா நெனச்சிட்டு இருக்க? நான் வந்து கூப்பிடுவேன். அதுக்குன்னு நேரம், காலம், அவகாசம்லாம் இல்லையா?" "அப்படியெல்லாம் இல்ல. நீ எனக்கு உண்மைய இப்பயே நிரூபிச்சு காட்டு. கடைசி நேரத்தில நான் எப்படி இருந்தாலும் உன் கழுத்தில தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டேன்னா, நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக தான் உன்கிட்ட நான் இப்ப கேட்டேங்கிற" மாரி சொன்னோனே, கடுப்பாயிட்டாங்க நம்ப ராணி. "நீ கடைசி வரைக்கும் என்ன நம்ப மாட்டல்ல? சரிய்யா, அக்கா வந்து வருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, பொம்மி வர மாரியே தெரியல. இந்த பக்கம் வந்து செமையா வந்து கோவப்படுறாங்க. "நீ என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்க. இப்பயும் ஒண்ணும் இல்ல. பொம்மி எடுத்து குடுத்தா மட்டும் தான் நான் தாலி கட்டுவேன்." "யோவ்! என்னையா நெனச்சிட்டு இருக்க? அக்கா நாளைக்கு காலையில வருவாங்க. இது என் மேல சத்தியம். தேவையில்லாம வந்து சொல்லிட்டு இருக்காத. நீ சொன்ன வரைக்கும், பொய் சொன்ன வரைக்கும் போதுங்கிற" மாரி சித்தார்த் வந்து பேசுறப்ப, "நீ தான் நம்ப மாட்டியே. நான் இப்பயே இந்த இடத்த விட்டு போறேன். நாளைக்கு காலையில முகூர்த்த நேரம் முடியிற வரைக்கும் நீ இங்க இருந்து தான் ஆகணும். பொம்மி அக்கா வந்தா மட்டும் நீ என் கழுத்துல கட்டுனா போதும். பொம்மி அக்கா வரலன்னா, நிச்சயம் நீ என் கழுத்துல கட்ட வேணாம். இதத்தான் நான் அப்பயிலேருந்து சொல்லியிருக்கேன். முடியறதுக்குள்ள நீ பாட்டுக்கு இப்பயே போறேங்கிற மாரி சொன்னா என்ன அர்த்தம்? சரி, இப்ப என்ன நடந்துச்சோ, இதே தான் முகூர்த்த நேரத்துலயும் நடக்கப் போகுது. சரி பார்த்துக்கலாங்கிற மாரி சொல்லிட்டு, சித்தார்த் மாட்டுக்கு கோச்சிட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து விடியுது. மாயாஜாலம் மூலியமா மனோ வந்து வராங்க. வந்துட்டு இந்த பக்கமும், அந்த பக்கமும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "சரி நான் வந்துட்டேன். இனிமேட்டு நான் வந்து பார்த்துக்கிறேன்" அப்படின்னு மனோ மாட்டும் சொல்லிட்டு, மண்டபம் வாசல்ல நின்னுகிட்டு அப்படியே மண்டபத்த பார்க்குற மாரி காட்டி எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.